ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காயோட நார் வச்சு வீட்டுக்கு தேவையான க்ளீனிங் எல்லாம் எப்படி செய்யலாம், அதுவும் இல்லாமல் நம்மளோட நம்மளுக்கான விஷயங்கள் எப்படி செய்கிறதுங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நார் எல்லாத்தையுமே நான் சரடாக பிச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் எதுவுமே தெரியாதுங்க. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த தேங்காய் நார் எல்லாத்தையுமே சிங்கிள் உதிரியாக பிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு நிறைய எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒரு நிழலில் ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சமயங்களில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிச்சு எடுத்த தேங்காய் நார்லேருந்து எடுத்த இந்த டஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம். இதை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக செடிக்கு உரமாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த வெந்தயக்கீரை நான் ஒரு சின்ன அளவில் தான் நான் நட்டு வச்சேன். இந்த உரமாக இது ஒரு 2-3 தடவை தான் நான் மொத்தமாகவே போட்டிருப்பேன். இப்போ இது நல்லா வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். அதனால் அந்த டஸ்ட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நான் எடுத்து வச்ச அந்த தேங்காய் நார்லேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து இந்த மாதிரி நான் வத்தி குச்சி ஏற்றி இதை நல்லா கருக்கி எடுத்துக்க போகிறேங்க. இது கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக்கை வச்சாலே போதுமானது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பற்றி எரிய ஆரம்பிக்கும். நம்ம எதுவுமே பயப்படாமல் செய்யலாம். இது ஒரு தேவையில்லாத மண்சட்டியில் நான் செய்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட தேவையில்லாத பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வச்சு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு பாத்திரம் கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கருப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு, நல்லா தூளாகிடுச்சு. இதை நம்ம கையில் எப்படி நசுக்கி பார்த்தாலே பார்த்திங்கன்னா நல்லா கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். இதை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு அதிலிருந்து கொஞ்சமாக நான் எடுத்துக்க போகிறேங்க. இந்த துகள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கையில் நம்ம நல்ல பொடியாக ஆக்கிக்கலாங்க. இது பொடிக்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம இதுக்காக தனியாக மிக்சியிலலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு இதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 4 ட்ராப் ஃபஸ்ட்டு ஊற்றி பாருங்கள். ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி பாருங்கள். பேஸ்ட் ஃபார்முக்கு வரலைன்னா இன்னி கொஞ்சம் நம்ம தேவைப்பட்டதை எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம எதுக்கு ரெடி செய்கிறோம் அப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு முக்கியமாக பிறந்த குழந்தைங்களுக்கு கை கால் எல்லாம் இடத்துல நம்ம தனியாக கடையிலேருந்து மை வாங்கி நம்ம வச்சு விடுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நேச்சுரலாக மை செய்து நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விடும்போது அவங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம திக்காகவும் பண்ணிக்கலாம், லைட்டாகவும் வச்சுக்கலாங்க. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வச்சு விடும்போது அவங்களுக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய எந்த அலர்ஜியிலிருந்தும் நம்ம அவங்கள நம்ம சேஃபாக நம்ம வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியில் இருக்கிற பவுடர் எப்போவுமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தாங்க. அதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சருகு எடுத்திருக்கேன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சதுலேருந்து. அதை இந்த மாதிரி நான் நீளமாக இருக்கிறத இப்படி மடக்கிக்க போகிறேங்க. இதை மடக்கி இது ஒரு க்ளீனிங் ப்ரஷ் மாதிரி ஆக்கிக்க போகிறோம். க்ளீனிங் ப்ரஷ்னால் உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி வாஷ் பேசின் கழுவுறதுக்கு நம்ம தனியாக ஸ்க்ரப்பர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் விழும்பு அதோட அச்சு தெரியும். இப்போ பாருங்கள், எங்கள் வாஷ் பேஷனில் ஹார்பிக் கொஞ்சமான அளவு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம அந்த நாரை நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு நம்ம வாஷ் பேஷனோட சைடு உள்ளுக்கா இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா இதை வச்சு தேய்ச்சிக்கலாங்க. நேச்சுரலாக இந்த தேங்காய் நாரில் நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு நார்மலாக எப்போவுமே நம்ம வாஷ் பண்ணுற வாஷ் பேஷன் இருக்கிற கிளென்லினஸை விடவே இது இன்னுமே பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நாட்பட்ட கரை அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே இந்த தேங்காய் நார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தலைமுடிக்கு நேச்சுரல் டையாவையும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இளநரை வச்சுருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேர் டை யூஸ் பண்ணுறது, அப்புறம் மை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாங்க. ஆனால் நம்ம இதை தேங்காய் எண்ணெயிலேயே கலந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்து ஒரு 2 நாளில் தலை குளித்தோன்னா ஹேருக்கு ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும்.
அதே போல் நம்ம சாம்பல் செஞ்சு வச்ச அந்த பவுடரில் பார்த்திங்கன்னா இப்போ டிஷ்வாஷ் லிக்விட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பவுடர் வந்து எதுக்கு நான் டிஷ்வாஷ் லிக்விடோடு சேர்க்குறேன்றதை பார்ப்போம். இந்த பாருங்கள், இது எங்கள் வீட்டு தாளிப்பு கரண்டி சரியாக வந்து கழுவாமல் இருந்ததுனால இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரைப்பட்டு துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அந்த கதம்புன்னா அந்த தேங்காயோட நாரை வந்து நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டில் வந்து இப்போது வந்து அந்த தாளிப்பு கரண்டியை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த தேங்காய் நாரோட பொடிக்கு வந்து எந்த ஒரு நாட்பட்ட கரையுமே வந்து நீக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குங்க. இப்போ உங்களுக்கு இதை வந்து நான் தேய்ச்சிட்டு கழுவி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நம்ம தேங்காய் நாரை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்க்ரப்பர் வாங்குறதுக்கோ இல்லை வந்து தனியாக வந்து டிஷ்வாஷருக்குன்னு தனியாக ஸ்க்ரப்பு வாங்குறது, வாஷ் பேஷனுக்கு தனியாக ஸ்க்ரப்பு வாங்குகிற செலவு எதுவுமே இருக்காதுங்க. நம்ம இதை வந்து சேவ் பண்ணி வச்சாலே போதும். நம்ம வந்து இது சேவ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான தேவைகளுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் கரண்டி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. இது போல் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸானுக்கான வீடியோவெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோடய அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நாளைக்கு நான் கொடுக்க போகிற வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க, மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், கீப் இன் டச், ஹாப்பி குக்கிங், ஹாப்பி டிப்பிங்.